ஹாய் சில்ட்ரன்ஸ், வெல்கம் டு அதுல்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ் சொல் அறிந்து பயன்படுத்துவோம். அதாவது இப்போ நமக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பென்சில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதோடைய தமிழ் சொல் என்னன்றது ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தமிழ் சொல் அறிந்து பயன்படுத்துவோம்ல ஒரு 20 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை பார்க்கலாம். ஓகே சில்ட்ரன்ஸ், ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் பென்சிலோடைய இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கு தமிழில் ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா கரிக்கோல். கரிக்கோல் கரிக்கோல்னா பென்சில். கரிக்கோல்னா பென்சில். கரிக்கோலுக்கு இங்கிலீஷ் வேர்டு என்ன? பென்சில். பென்சிலுக்கு தமிழ் வேர்டு என்னன்னு கேட்டாலும் கரிக்கோல். பென்சில்னால் என்ன? கரிக்கோல். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் ஷார்ப்னர் இமேஜ் கொடுத்துருக்காங்க. அதோடைய தமிழ்ச்சொல் பாருங்களேன். ஷார்ப்னருடைய தமிழ்ச்சொல் துருவி. ஷார்ப்னருடைய தமிழ்ச்சொல் துருவி. ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு 5 இது போட்டிருப்போம். இதோடைய வீடியோ ஒரு 5 நம்பர்ஸ் நம்ம போட்டிருப்போம். இன்றைக்கி நம்ம புக்கில் இருக்கிற ஒரு 20 நம்பர்ஸுமே ஃபுல்லாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஷார்ப்னருடைய தமிழ்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா துருவி. ஷார்ப்னருடைய தமிழ்ச்சொல் என்ன? துருவி. நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஐடி கார்டு. அது என்னது? ஐடி கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது ஐடி கார்டுனா அடையாள அட்டை. நீங்கள் யார் அப்படின்றத அந்த அட்டையில் எழுதியிருப்பாங்க. அதுதான் அடையாள அட்டைன்னு சொல்லுவாங்க. அப்போது ஐடி கார்டுடைய தமிழ் மீனிங் என்ன? அடையாள அட்டை. ஐடி கார்டுடைய தமிழ் மீனிங் என்ன? அடையாள அட்டை. ஐடென்டி கார்டு. ஓகேங்களா? ஐடி கார்டுனாலும் ஐடென்டி கார்டுன்னு சொல்லலாம், ஐடி கார்டுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓகே சில்ட்ரன்ஸ், நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் போர்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கூலில் எல்லா கிளாஸ்லையுமே போர்டில் தான் எழுதி போடுவாங்க. ஸோ அந்த போர்டுடைய தமிழ்ச்சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரும்பலகை. என்னது? கரும்பலகை. தமிழ்ச்சொல் என்னது? கரும்பலகை. இதை பிளாக் போர்டு அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? பிளாக் போர்டு. பிளாக் போர்டுடைய தமிழ்ச்சொல் கரும்பலகை. கரும்பலகையுடைய இங்கிலீஷ் வேர்டு என்னன்னு கேட்டிங்கன்னா பிளாக் போர்டு. ஓகே சில்ட்ரன்ஸ், புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். நார்மலாக என்ன சொல்லுவோம்? ஃபேன்னு சொல்லுவோம். ஃபேனுடைய தமிழ்ச்சொல் என்னென்னா மின் விசிறி. ஃபேனுடைய தமிழ்ச்சொல் என்ன? மின் விசிறி. மின் விசிறினா ஃபேன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஃபேனுடைய தமிழ்ச்சொல் என்ன? மின் விசிறி. நெக்ஸ்ட்டு பாருங்கள். விளையாட்டு திடல். நெக்ஸ்ட் என்னது? விளையாட்டு திடல். விளையாட்டு திடல்னா ப்ளே கிரவுண்டு. ப்ளே கிரவுண்டை தான் நம்ம விளையாட்டு திடல்னு சொல்லுவோம். ப்ளே கிரவுண்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? விளையாட்டு திடல். ப்ளே கிரவுண்ட்னா என்ன? விளையாட்டு திடல். இதுதான் தமிழ்ச்சொல். ஓகேங்களா? ப்ளே கிரவுண்டுடைய தமிழ்ச்சொல் என்னது? விளையாட்டு திடல். நெக்ஸ்ட்டு பாருங்கள். கேட்டு. கேட்டுடைய தமிழ்ச்சொல் என்னென்னா வாயில் கதவு. கேட்டுடைய தமிழ்ச்சொல் என்ன? வாயில் கதவு. கேட்டுடைய தமிழ்ச்சொல் என்ன? வாயில் கதவு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் பழச்சாறு. அதாவது நம்ம இங்கிலீஷில் ஜூஸ்னு சொல்லுவோம். ஜூஸ்க்கான தமிழ்ச்சொல் என்ன? பழச்சாறு. ஜூஸுடைய தமிழ்ச்சொல் என்ன? பழச்சாறு. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு பழக்கலவை. அதாவது சாலட், ஃப்ரூட் சாலட். ஃப்ரூட் சாலட் நம்மள தமிழில் என்ன சொல்லுவோம்? பழக்கலவை. ஃப்ரூட் சாலட்க்கு தமிழில் என்ன? பழக்கலவை. ஓகே சில்ட்ரன்ஸ், இது புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரூட் சாலட்னால் நம்ம நிறைய ஃப்ரூட்ஸை கலந்து சாப்பிடுவோம்ல, அதுதான் ஃப்ரூட் சாலடு. அதுதான் பழக்கலவைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு எல்லாருக்கும் பிடிச்சது தான் ஐஸ்கிரீம். அந்த ஐஸ்கிரீமுடைய தமிழ்ச்சொல் என்ன? ஐஸ்கிரீமுடைய தமிழ்ச்சொல் என்ன? இது எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரில. பனிக்கூழ். ஐஸ்கிரீமுடைய தமிழ்ச்சொல் என்ன? பனிக்கூழ். ஐஸ்கிரீமுடைய தமிழ்ச்சொல் என்ன? பனிக்கூழ். பனிக்கூழை தான் நம்ம ஐஸ்கிரீம்னு சொல்லுவோம். ஓகே சில்ட்ரன்ஸ், புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். பென்சிலுக்கு அடுத்து நம்ம ஒன்று யூஸ் பண்ணுறோன்னா அது எரேசர் தான், ஷார்ப்னர் தான். எரேசருடைய தமிழ்ச்சொல் என்ன? அழிப்பான். எரேசருடைய தமிழ்ச்சொல் என்ன? அழிப்பான். அழிப்பான் அப்படின்னா எரேசர். அழிப்பான்னா என்ன? எரேசர். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இதுவுமே நம்ம யூஸ் பண்ணுறது தான் சில்ட்ரன்ஸ். நீங்கள் யூஸ் பண்ணுறது தான், அதுக்கான தமிழ்ச்சொல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது என்னது?
க்ரையான்ஸ் நம்ம வந்து ஒரு டிராயிங் வரைஞ்சோன்னா கலர் அடிக்கிறதுக்கு ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணுவோம். சில பேர் பென்சில் யூஸ் பண்ணுவீங்க, கலர் பென்சில் யூஸ் பண்ணுவீங்க. சில குழந்தைங்க வந்து க்ரையான்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த க்ரையான்ஸ்க்கான தமிழ் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா வரைமெழுகு. க்ரையான்ஸுடைய தமிழ் மீனிங் என்ன? வரைமெழுகு. க்ரையான்ஸுடைய தமிழ் மீனிங் என்ன? வரைமெழுகு. வரைமெழுகுனா க்ரையான்ஸ். ஓகே சில்ட்ரன்ஸ், நெக்ஸ்ட்டு பாருங்கள். நம்ம ஸ்கூலுக்கு எப்போவுமே எடுத்துகிட்டு போகிறது தான் இது. என்னது? ஸ்கூல் பேக். ஸ்கூல் பேக்குடைய தமிழ்ச்சொல் என்ன? புத்தகப்பை. ஸ்கூல் பேக்குடைய தமிழ்ச்சொல் என்ன? புத்தகப்பை. ஸ்கூல் பேக்குடைய தமிழ்ச்சொல் என்ன? புத்தகப்பை. புத்தகப்பையை தான் நம்ம வந்து ஸ்கூல் பேக் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இது என்னது? கேலண்டர். கேலண்டருடைய தமிழ்ச்சொல் என்ன? நாள்காட்டி. கேலண்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டெய்லி என்ன டேட்டு இருக்குது பார்க்கறதுக்காக, இன்றைக்கி என்ன டேட்டு, இன்றைக்கி என்ன டே அப்படின்னு பார்க்கறதுக்காக நம்ம கேலண்டர் யூஸ் பண்ணுவோம். அந்த கேலண்டருடைய தமிழ்ச்சொல் தான் வந்து நாள்காட்டி. கேலண்டருடைய தமிழ்ச்சொல் என்ன? நாள்காட்டி. நாள்காட்டியை தான் நம்ம வந்து கேலண்டர் அப்படின்னு சொல்லுவோம். நாள்காட்டினா நாட்களை காட்டக்கூடிய ஒரு இது தான் வந்து நாள்காட்டின்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம கேலண்டர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து டேபிள். இது என்ன? டேபிள். டேபிளுடைய தமிழ்ச்சொல் என்னன்னா மேசை. மேசையை தான் நம்ம வந்து டேபிள்னு சொல்லுவோம். டேபிளுடைய தமிழ்ச்சொல் என்ன? மேசை. மேசைனா என்ன? டேபிள்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது என்னது? ரோடு. நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இது என்னது? ரோட்னா என்ன? சாலைன்னு சொல்லுவாங்க. ரோட்னா என்ன? சாலை. ரோடுடைய தமிழ்ச்சொல் என்ன? சாலை. நெக்ஸ்ட்டு பாருங்கள். மதில். இது என்னது? மதில்னா வால். வாலை தான் வந்து நம்ம வந்து மதில்னு சொல்லுவோம். மதில்னா என்னது? வால். மதிலுடைய இங்கிலீஷ் வேர்டு என்னென்னா வால். ஓகேங்களா? வாளுடைய தமிழ்ச்சொல் வந்து மதில். நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது என்னது? பழப்பாகு. பழப்பாகுனா ஜாம்னு சொல்லுவாங்க. பழப்பாகுனா என்னது? ஜாம். ஜாமுடைய தமிழ்ச்சொல் தான் பழப்பாகு. ஜாம்னா என்ன? பழப்பாகுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து மெதுரொட்டி. மெதுரொட்டியோடைய இங்கிலீஷ் வேர்டு என்ன? பன்னு தான் வந்து நம்ம மெதுரொட்டின்னு சொல்லுவோம். பன்னுடைய தமிழ்ச்சொல் என்ன? மெதுரொட்டி. மெதுரொட்டினா பன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இது என்னது? வாட்டர் கேனுடைய தமிழ்ச்சொல் என்ன? தண்ணீர் புட்டி. வாட்டர் கேனுடைய தமிழ்ச்சொல் என்ன? தண்ணீர் புட்டி. தண்ணீர் புட்டினா வாட்டர் கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், இந்த 20 நம்பர்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.